ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராஃப்டோ சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்கு. இந்த கிராஃப்டோ ஆப்பை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது, நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ல நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணிட்ட பிறகு இந்த ஆப்பை நம்ம எப்படி பயன்படுத்துவது சொல்லிட்டு இந்த ஆப் பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சர்ச் ஐகான் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல வந்து உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து கிராஃப்டோ சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கிராஃப்டோ சொல்லிட்டு நான் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து கிராஃப்டோ சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வந்து சர்ச் வந்து பண்றேன். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிராஃப்டோ ஆப் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இந்த கிராஃப்டோ ஆப் வந்து வந்துருச்சு. இது வந்து நான் கிளிக் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா 5 crore பிளஸ்ல வந்து டவுன்லோட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிறேன். இது போல நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து ஓப்பன் கேக்குது. நம்ம பேக் போயிட்டு இப்போ மொபைலோட ஹோம் பேஜ்ல இருந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இதுல கிராஃப்டோ சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ஆப் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்த ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும், கிராஃப்டோ சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ ஓப்பன் ஆகிட்ட பிறகு அதோட இன்டர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாருங்க, கெட் டெய்லி கோட்ஸ் எவ்ரி டே வித் யுவர் போட்டோ அண்ட் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்போட கான்செப்டே என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா நீங்க வந்து ஷேர் சேட் ஆப் வந்து இருக்கும். நீங்க ஷேர் சேட் ஆப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து எப்படி ஸ்டேட்டஸ் வருமோ, எப்படி வீடியோஸ்லாம் வருமோ, அதே சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்புமே. இப்போ இதுல என்ன ஒரு மாறுபாடுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுடைய போட்டோவும் நேமும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் வரும். நீங்க வந்து உங்களுடைய போட்டோ நேம்லாம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க இதுல என்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயும் போட்டோலயும் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இது வந்து டெய்லி அப்டேட்ஸ் புதுசு புதுசா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச போட்டோ வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதை பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு தேவைப்படுமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு கிராஃப்டோ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரி வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். என்டர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கண்ட்ரி வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அது வந்து சைடுல ஒரு ஆரோ இருக்கு. அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து அந்த ஆரோ கிளிக் பண்ணி இதுல வந்து பாருங்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க வந்து இது என்ன கண்ட்ரியோ எந்த கண்ட்ரியோ நீங்க அந்த கண்ட்ரி வந்து நீங்க தேடி கூட நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல வந்து சர்ச் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுடைய கண்ட்ரி நேம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்ட்ரி நேம் டைப் பண்ணிக்கிறேன். இல்லைனா உங்களுடைய கண்ட்ரி கோட் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரி டைப் பண்ணும்போது உங்களுடைய கண்ட்ரி வந்துரும். அது பக்கத்துல கண்ட்ரி கோட் இருக்கும். ஓகே, உங்களுடைய கண்ட்ரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. கண்ட்ரி என்டர் பண்ணிட்ட பிறகு கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்ட பிறகு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு ஓடிபி வந்து வரும். ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி இப்போ அடுத்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ வந்து எனக்கு ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. ஆட்டோ ரீட் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல லாங்குவேஜ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் சூஸ் லாங்குவேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம், தமிழ். ஓகே, நம்ம வந்து தமிழ் அப்படின்றதுனால தமிழ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்ல செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து இதுல உங்களுடைய லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய லாங்குவேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, யூசிங் கிராஃப்டோ ஃபார் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ வந்து பாருங்க, ப்ளீஸ் சூஸ் யுவர் பர்பஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து பர்சனல் அண்ட் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து பர்சனலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய போட்டோ மற்றும் நேம் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிசினஸ்க்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி நேம் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்பெனி லோகோ வந்து நீங்க என்டர் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பர்சனலா யூஸ் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்க்கு வந்து போயிடலாம். இப்போ நான் வந்து பர்சனல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பர்சனல் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். நீங்க பர்சனல்ல நீங்க கிளிக் பண்ணும்போது இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ப்ரொஃபைல் போட்டோ சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த பிறகு கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ கேலரியில இருந்து நீங்க எந்த போட்டோவை நீங்க ஆட் பண்ணுவீங்களோ அந்த போட்டோ கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ போட்டோவை இது போல நீங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க. தேவையான மாதிரி கிராப் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் தேவைப்படுற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுல நீங்க ஆட் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல்ல ஆட் பண்ணக்கூடிய இந்த போட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து அந்த ஆப்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது போட்டோலயும் வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதனால ப்ரொஃபைல்ல நீங்க செட் பண்ணக்கூடிய போட்டோ தான் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து வரும். நீங்க உங்களுக்கு ஏத்த போட்டோ எந்த போட்டோ வரணுமோ அந்த போட்டோ நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல என்டர் யுவர் நேம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ்ல இப்போ நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல என்டர் பண்ணக்கூடிய நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். அதனால இப்போ எந்த நேம் வரணுமோ அந்த நேம் வந்து இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபைல்ல. இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல கண்டினியூ இருக்கு. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீழ பாட்டம் வந்து பாருங்க, இப்போ இதுல கான்டாக்ட் அஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த ஆப் தரப்புலயா இருக்கட்டும், எதனா ஒரு இஷ்யூக்காக உங்களை கான்டாக்ட் பண்றதா இருக்கட்டும், இப்போ வந்து உங்களை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எஸ்எம்எஸ் வழியாகவும் அதாவது வாட்ஸ்அப் வழியாகவும் கான்டாக்ட் பண்ற மாதிரி கீழ வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, ஐ அக்ரி டு ரிசீவ்
அப்டேட்ஸ் ஆன் எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அது வந்து டிஃபால்ட்டாக டிக் ஆகி தான் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த மதம் அல்லது சமயம் வேண்டும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து நீங்க காட்க்கு நீங்க வந்து அடிக்ட் ஆகியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுடைய மதத்துக்கு அடிக்ட் ஆகியிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு மதமும் பிடிக்காது அப்படின்னா கூட மேல வந்து ஸ்கிப் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிடலாம். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பொதுவான வீடியோ போட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து உங்களுடைய போட்டோ நேம்லாம் வரும். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய மதமா இருக்கட்டும் அல்லது சமயமா இருக்கட்டும் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்ல அது சம்மந்தப்பட்ட போட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுடைய போட்டோ அண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மதம் அல்லது சமயம் ரிலேட்டடா. ஓகே, இப்போ நான் வந்து இதுல எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒன்னு வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்து சொல்லிட்டு இருக்கு. இந்து வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ எல்லா ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் வந்து பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா லாகின் வந்து ஆயிடும். இப்போ லாகின் வந்து ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கா காமிக்குது. இப்போ என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னால ஸ்கிரீன் ரெக்கார்டு வந்து இப்போ இந்த ஆப்பை என்னால ஸ்கிரீன் ரெக்கார்டு வந்து பண்ண முடியாது. லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட பிறகு அதுல இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து போட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து ப்ளே ஆகும். அதை வந்து நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பிரைவசியா வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, செக்யூரிட்டிக்காக அவங்க வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுத்துட்டாங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு. இப்போ இந்த ஆப்ல வரக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்துலயுமே உங்களுடைய போட்டோ அதுக்கப்புறம் நேம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறதுக்காகவும் அல்லது நீங்க வேற இடத்துல ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிரைவசியா வந்து மேனேஜ் பண்றாங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாட் எதுவுமே எடுக்க வந்து முடியாது. ஓகே, இப்போ நான் இந்த ஆப்போட பேஜஸ் எல்லாமே நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கேமரால வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்க நார்மலா ஷேர் சாட்ல எப்படி பார்ப்பீங்களோ அதே போல தான் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல வந்து வரும். உங்களுக்கு பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். கீழே வந்து ஷேர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் வழியாக நீங்க வந்து டைரக்டா ஷேர் வந்து பண்ணலாம். இப்போ இதுல வரக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுடைய போட்டோ அண்ட் நேம் வந்து இருக்கும். நீங்க இதுல என்ன நேம் கொடுத்தீங்களோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த போட்டோவும் நேமும் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த போட்டோ வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து என்னுடைய போட்டோவும் நேமும் வந்து இருக்கு. இப்போ கீழே வந்து ஷேர் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஐக்கான் வந்து கிளிக் பண்றேன். அந்த வாட்ஸ்அப் ஐக்கான் அதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. மந்த்லி பிளான், இயர் பிளான் சொல்லிட்டு. இப்போ இது வந்து 99 ரூபா வந்து அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்றாங்க. மந்த்லி 99 ரூபா நீங்க கட்டினா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷேர் வந்து பண்ண முடியும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து மந்த்லி நீங்க பே பண்ணி இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இயர்க்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்க பே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிளான் மேல வந்து கிளிக் பண்றேன். இது வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க போன் பே, கூகுள் பே வந்து அவைலபிளா இருக்கு. யூபிஐ பேமெண்ட் மெத்தட்ஸ்ல இதன் வழியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் பேல வந்து பாருங்க உங்களுக்கு ஆட்டோ பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் அது போல டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டவுன்லோட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது டவுன்லோடுக்கும் சேம் அதே தான். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணதா டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க அல்லது சொல்லிட்டு போட்டோ இல்லாமல் இலவசமாக சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃப்ரீயா ஷேர் மற்றும் டவுன்லோட் பண்றது. நீங்க ஃப்ரீயா எப்படி நீங்க ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலா எப்பவும் போல உங்களுக்கு ஷேர் சாட்ல வர மாதிரி போட்டோ வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும். அது அப்படியே எப்படி நீங்க ஷேர் பண்ணணும் அது போல நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அதுல வந்து உங்களுடைய நேம் வந்து வரும். நீங்க நேமோட வந்து அந்த போஸ்டர்ஸை நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த போஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஷேர் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ அதுல வந்து உங்களுடைய போட்டோ மட்டும் வராது. இப்போ இதுல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய நேம் வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க பகிர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஷேர் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ ஷேர் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷேர் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து வாட்ஸ்அப் லிங்க் நான் ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து நான் வாட்ஸ்அப் குள்ள வந்துருச்சு. இப்போ இதுல வந்து ஒரு கான்டாக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இப்போ டைரக்டா வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த போஸ்ட்ல வந்து பாருங்க என்னுடைய போட்டோ வந்து இல்ல. இப்போ என்னுடைய நேம் மட்டும் தான் இருக்கு. இது போல நீங்க வந்து பாருங்க நேம் மட்டும் வச்சு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே. ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துறேன். இப்போ சென்ட் வந்து கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடும். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய நேம் மட்டும் வச்சு அந்த போஸ்ட்ல நீங்க இது போல எந்த போஸ்ட் வேணா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க பதிவிறக்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நான் டவுன்லோட் வந்து கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்கும்போது இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் போயிட்டு நான் கேலரியில இருந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துட்டு இப்போ என்னுடைய மொபைல்ல கேலரி வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ கேலரி வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். கேலரி ஓப்பன் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த போஸ்ட் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ இந்த போட்டோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த பேஜ்ல மேல டாப்ல சர்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சர்ச் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்க சர்ச் பண்ணி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வியூ பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் வந்து பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். மேல வந்து பாருங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேல டாப்ல வந்து கிரியேட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்களா கூட வந்து பாத்தீங்கன்னா ஓனா கிரியேட் கூட பண்ணி நீங்க இந்த ஆப்ல வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க பிளஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஓனா கிரியேட் பண்ணி கூட நீங்க வந்து இது போல நீங்க வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஆப்ல. ஓகே. இப்போ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்திருக்காங்க. நியூ ப்ராஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்காக. ஓகே. இப்போ வந்து பாருங்க நம்ம கீழ பாட்டம்ல நம்ம இன்னொரு ஆப்ஷனா பார்க்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த போஸ்டர்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய போட்டோவா இருக்கட்டும், அந்த உங்களுடைய நேமா இருக்கட்டும் எடிட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ இந்த போஸ்ட்ல வந்து பாருங்க எடிட் சொல்லிட்டு கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க ஷேர் டவுன்லோட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல எடிட் இருக்கு. எடிட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எடிட் கிளிக் பண்றேன். எடிட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து இதுல நீங்க எதை எடிட் பண்ணணுமோ அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து இப்போ நீங்க இதுல வந்து போட்டோ எடிட் பண்றீங்களா அல்லது உங்களுடைய நேம் எடிட் பண்றீங்களா, நீங்க வந்து எதை எடிட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நேம் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது கீழ வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல எது எடிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க நான் சைஸ் வந்து எடிட் பண்றேன். இப்போ வந்து இது போல அந்த ஃபாண்டோட சைஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் அந்த டெக்ஸ்ட்ல நீங்க வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட எடிட் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க உங்களுடைய போட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா போட்டோ வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க போட்டோ கூட அது போல நீங்க தான் வேற இடத்துல அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து எடிட் பண்ணா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதையும் நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பேஜ்ல இருந்து நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து எடிட் பண்ணிட்டு நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுல நான் எடிட் பண்றதுல இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து எடிட் இருக்கு. எடிட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உள்ள வந்து அந்த டெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து டெக்ஸ்ட் சைஸ் அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட்டை நீங்க மாத்தணும் அப்படின்னா இதுல வந்து உங்களுடைய நேம் இருக்கு. அதுக்கப்புறம் அதை கொடுத்து நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்போ நீங்க வெளியில இருந்து கூட டைரக்டா இப்போ அந்த நேம் இருக்கு பாருங்க டெக்ஸ்ட் அது மேல கிளிக் பண்ணி அப்படியே டைரக்டா கீழ ஆப்ஷன் வரும். அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய நேம் இருக்கு. அது வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நேம் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள வந்துட்டு இந்த பாக்ஸ்ல வேற நேம் நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சமர்ப்பி இருக்கு. சமர்ப்பி கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேஞ்ச் பண்ற நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பழைய நேமே வந்து வச்சிட்டேன். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து போட்டோல எதனா மாத்தணும் அப்படின்னா இப்போ நீங்க போட்டோ மேல வந்து கிளிக் பண்ணுங்க. போட்டோ மேல கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க போட்டோ சைஸ் நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க போட்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். இது போல உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். இப்போ போட்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்ப வந்து பாருங்க போட்டோ சைஸ் வந்து பெருசாயிடுச்சு. ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்கு பாருங்க உங்கள் போட்டோ இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி இருக்கு. இப்போ கேலரியில இருந்து எதனா ஒரு போட்டோ நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க வேற போட்டோ கூட இது போல நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து பாருங்க ஆட் பண்ணிட்டேன். மேல வந்து ஓகே இருக்கு. ஓகே வந்து கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்த பிறகு வேற போட்டோ வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த போட்டோ வந்து பெருசா இருக்கு. இது வந்து நான் ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். இது போல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. சைஸ் கம்மி பண்ணி நீங்க வந்து வச்சுக்கலாம். இது போல வந்து பாருங்க தேவையான மாதிரி நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க ஆட் பண்ண போட்டோ தான் எல்லா போஸ்டர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா வரும். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேல டாப்ல ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு பாருங்க. ப்ரொஃபைல் ஐகான் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே. ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்க போட்டோ நீங்க சேஞ்ச் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க மேல வந்து கேலரி ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேமரா ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க ஆட் நியூ போட்டோ இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய கேலரிக்குள்ள போயிட்டு நீங்க வந்து வேற போட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து பாருங்க கிரியேட்டட் கோட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க ஓனா கிரியேட் பண்ணது எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணது எல்லாமே. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ்ல எடிட் ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கு. எடிட் ப்ரொஃபைல கிளிக் பண்ணி நீங்க பர்சனலா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே. உங்களுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ்ல நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல இருந்து நீங்க இப்போ லாங்குவேஜ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து நீங்க சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இதுல சேஞ்ச் பண்ற லாங்குவேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஹெல்ப் சப்போர்ட் கூட இதுல வந்து இருக்கு. நீங்க வந்து எதனா ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இதுல வந்து நீங்க கேட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா கூட இதுல வந்து நீங்க டைப் பண்ணி நீங்க வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் இதுல ரிலிஜியன் ப்ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ரிலிஜியன் ப்ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி இப்போ இதுல வந்து உங்களுடைய மதம், சமயத்தை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல அதுக்கப்புறம் அபவுட் அஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு இந்த ஆப்பை பத்தின டீடைல்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாருங்க லாக் அவுட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பை லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து லாக் அவுட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய லாக் அவுட் அப்படின்றத நான் கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட்டை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க எஸ் இருக்கு. எஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எஸ் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆப் வந்து லாக் அவுட் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகி லாக் அவுட் ஆயிடும். இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல எப்படி லாகின் பண்ணீங்களோ அந்த பேஜுக்குள்ள வந்துரும். இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க திரும்ப லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நெக்ஸ்ட் லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு டைரக்டா வந்து லாகின் ஆயிடும். இதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேட்ட ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே கேட்காது. டைரக்டா வந்து லாகின் ஆயிடும். ஓகே. இதுக்கப்புறம் நீங்க வந்து லாக் அவுட் அண்ட் லாகின் பண்ணணும் அப்படின்னா இது போல நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த ஆப் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.